பிஸ்தாவினோடு தானாகவே பிளவுபட்டு திறந்திருப்பதை பார்க்கும்போது அது சிரிப்பது போலவே இருக்கும். இதன் காரணமாக ஈரான் மக்கள் இதனை ஸ்மைலிங் நட் என்று அழைக்கிறார்கள். சீனாவில் இது ஹாப்பி நட் என்று அழைக்கப்படுகிறது. பண்டைய காலங்களில் பிஸ்தா மிகவும் அரிதான மற்றும் விலை உயர்ந்த உணவாக கருதப்பட்டது. பிஸ்தாவிற்கு அந்த தனித்துவமான பச்சை நிறத்தை தருவது குளோரோபில் ஆகும். இது வேறு எந்த பருப்பு வகையிலும் பொதுவாக காணப்படாது. பிஸ்தா மரங்கள் வளர்வதற்கு மிகவும் வெப்பமான கோடை காலமும் கடும் குளிர்காலமும் தேவை. இவை பெரும்பாலும் பாலைவன பகுதிகளில் சிறப்பாக வளரும். ஒரு பிஸ்தா மரம் முழுமையான பலனை தர சுமார் 15 முதல் 20 ஆண்டுகள் வரை கூட ஆகலாம். பிஸ்தாவில் புரதம் மற்றும் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு இது ஒரு சிறந்த சிற்றுண்டி. தற்போது உலகிலேயே அதிக அளவில் பிஸ்தா உற்பத்தி செய்யும் நாடு அமெரிக்கா. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அமெரிக்காவின் மொத்த உற்பத்தியில் சுமார் 99% கலிபோர்னியா மாகாணத்தில் இருந்தே கிடைக்கிறது. அங்குள்ள தட்பவெப்பநிலை பிஸ்தா வளர மிகவும் சாதகமாக உள்ளது. வரலாற்று ரீதியாக பிஸ்தாவின் தாயகம் ஈரான் ஆகும். சுவை மற்றும் தரத்தில் ஈரானிய பிஸ்தாக்களுக்கு உலக சந்தையில் தனி மவுசு உண்டு. அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக ஈரான் 2ஆம்